வெல்கம் டு கோ சிஸ்டர் ட்ரெண்டி லைஃப் சேனல். இன்றைக்கி சூப்பரான ஹோம் ஸ்டைல் புளியோதரை தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். மஞ்சத்தூள், பெருங்காயம், கடுகு உளுந்தம் பருப்பு, வெந்தயம், பட்டை வத்தை, கருவேப்பிலை, குழம்பு கடலைப்பருப்பு, நிலக்கடலைப்பருப்பு, அப்புறம் புளியை கரைச்சி வச்சுருக்கேன். நல்லா 2 எலுமிச்சம்பழம் சைஸுக்கு நான் புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதோட சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டே இந்த வெந்தயம் தாங்க. இதை ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டு நல்லா செவக்க வறுத்தெடுத்து ஒரு உரலில் போட்டு இடித்து எடுத்துக்கோங்க. இல்லைன்னா மிக்சியில் கூட நீங்கள் அரைச்சி வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு கொரப்பாக இருந்தாவே போதுங்க. இப்போ ஒரு கடாயில் 100 நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் கடலைப்பருப்பு, நிலக்கடலைப்பருப்பு தோல் நீக்கிட்டு போட்டிருக்கேன். 2ம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் பட்டை வத்தல் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா பட்டை வத்தல் சீக்கிரமாக கருகிடும். இப்போ கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டு ஒரு பெரட்டினதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்க புளியை வடிகட்டி ஊற்றிக்கங்க. ரெண்டாவது தடவையும் அதை ஒரு தடவை கரைச்சி ஊற்றிருக்கேன். இப்போ எல்லாம் நல்லா கலந்து வந்துச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. நல்லா கொதி வரட்டும். இப்போ இந்த அளவுக்கு கொதி வரும்போது நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த வெந்தய பொடியை அதில் போட்டுருங்க. இந்த வெந்தய பொடியை போட்டோன்னே உங்களுக்கு புளியோதரை செமையாக கமகமன்னு மணக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குன்னு. அவ்வளோதாங்க, ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நான் ஆற வச்சுருக்க சாதத்தில் கூட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கிளறி எடுத்துக்க போகிறேன். சாதம் கொஞ்சம் உதிரியாக இருந்தால் தான் புளியோதரைக்கு நல்லாயிருக்கும். அதனால் சாதத்தை கொலைய விட்டுறாமல் உடச்சி விட்டுறாமல் பொறுமையாக பக்குவமாக கிளறி எடுங்க. பாருங்கள் சூப்பராக கிளறியாச்சு. புளியோதரை செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி உதிரியாக இருக்கணுங்க, அப்போ தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். கிளறின உடனே சாப்பிட்றாதீங்க. நீங்கள் மதியானம் சாப்பிட போகிறீங்கன்னா தயவு பண்ணி காலையிலே ரெடி பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் அந்த சாதமும் கூட்டும் நல்லா ஒன்று சேர்ந்துருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.